ஹாய் செலிபிரிட்டிஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா? மனசை அமைதியாகவும் கவலை இல்லாமல் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு தான். இந்த டாபிக் நான் எடுக்கும்போதே யோசித்தேன். ஐயோ, எத்தனை பேர் நம்மளை திட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனசு கவலை இல்லாத மனசுங்கிறது இந்த உலகத்தில் யாராலே முடியாது. ஏன் ஆளாளப்பட்ட விஜயாலே முடியாது. இன்னைக்கு முதலமைச்சராக பதவி வைத்திருக்க அவராலே முடியாது. ஏன்னா கவலைங்கிறது உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களுக்குமே இருக்கும். அதை எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கஷ்டமே. அந்த கஷ்டத்தை எப்படி ஈஸியாக நம்ம அக்செப்ட் பண்ணலாம், அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தனியாக சீலிங் ஃபேனை பார்த்துட்டு என்னைக்காவது நீங்கள் அழுதுருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நான்லாம் அழுதுருக்கேன்ப்பா, உண்மையே ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ படுற கஷ்டங்களாக இருக்கட்டும், நமக்கு ஏதாவது ஒரு கவலைன்னு இருக்கும்போது அந்த நைட் நேரம் தான் பொங்கிக்கிட்டு வருது. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. யார்கிட்டமே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா அப்படின்ட்டு வெளில இருக்க எல்லாத்துக்கும் அட்வைஸாக அள்ளி தொளிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம தான் உடஞ்சி போய் இருப்போம். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான்ப்பா, வேறு யாருக்குமே கிடையாது. சில வழிகள்லாம் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன் மனசு இவ்வளோ ஹெவியாக பாரமாக இருக்குன்னு கூட நமக்கு தெரியும். ஆனால் அதை வேறு யார்கிட்டையுமே நம்ம சொல்லவும் முடியாது. சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. நம்ம மனசு ஏன்டா இப்படி மானங்கெட்ட மனசு இவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கூட புரியாது. சில நேரம் எதுவுமே இல்லாமலே அழுகிறோம். ஏன் அழுகிறோம், எதுக்கு அழுகிறோன்னே தெரியாது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து அழுகுவோம். இதை நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கவலை முக்குக்குள்ளே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும். ஏன் கவலைப்படுறோன்னு தெரியாது, எதுக்கு கவலைப்படாமல் இருக்கணும்னு தெரியாது. இதுக்கு மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த ஓவர் திங்க் தான். இந்த ஓவர் திங்கிங்கிற ஒரு வார்த்தை என்றைக்கு இந்த உலகத்துக்குள்ளே வந்துச்சோ, அது சரி நம்ம மனசுக்குள்ளே வந்துச்சோ, அப்போவே நம்மளுடைய மனசு நம்ம சொல் பேச்சு கேட்காதமே ஆயிடுச்சு. குரங்க கையில் கொடுத்த பூமாலை மாதிரி நம்ம மனசு கண்ணா பின்னாண்டு கியாமியோ கியாமியோன்னு கத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா மனசு ரொம்ப நாளாகவே வலியை சுமந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கஷ்டத்தை யாராவது கேட்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் யாராவது கேட்டால் கூட நம்ம சொல்ல மாட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நம்ம என்ன லூஸா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையும்லாம் சொல்ல மாட்டோம். நம்மளுடைய கஷ்டம் நமக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நானே அப்படி தான் சொல்லுவேன். என் கஷ்டம் எனக்கு, உனக்கு எதுக்குப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம சைலண்ட்டாக உடஞ்சிருக்கோம். யாருக்காவது தெரியுமான்னு பாருங்களேன். தெரியவே செய்யுது. அவளுக்கு என்ன, அவள் ஜாலியாக இருக்கா. அவள் புருஷன் பிள்ளைங்க கூட என்ன சந்தோஷமாக இருக்கா. அவள் மாமியார் மாமனார் கூட அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. ஒரு சண்டை கூட வந்ததில்லை அப்படின்வாங்க. உள்ளே பார்த்தா தான் தெரியும் நாரிக்கிட்டு கிடக்கிறது. வெளியிலேருந்து பார்க்குறவங்க 1000 பேசுவானுங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வீட்டுக்கு வீடு வாசப்படி. இன்னொன்று சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கேருந்து பார்க்கும்போது அது பச்சையாக தான் தெரியும். அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய லைஃபே நமக்கு நல்லது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிங்க. மற்றவங்கள பார்த்து யோசிக்கவே செய்யாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி நம்ம லைஃப் இல்லையே நினச்சி நம்ம கவலைப்படவும் கூடாது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லவும் கூடாது. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்கள நம்பவும் செய்யாதீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தில் அதிகமாக சிரிக்கிற சில பேருக்கு தான் அதிகமான காயங்கள் இருக்கும். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன், கக்கபுக்குன்னு சிரிக்க வைப்பேன். பட் எனக்குள்ள கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்க பார்க்கவங்க என்ன நினைப்பாங்க, அவளுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கா, ஜாலியாக இருக்கா, அதான் மற்றவங்க சிரிக்க வைக்கிறேன் அப்படிம்பாங்க. அட படுபாவி பயில்களா, நீங்கள் என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் எந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் தான்டா, இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். இதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. நான் உடனே அதுக்குள்ள ஜீனியஸ்லாம் கிடையாது. நானும் அழுகுவேன், ஏன்னா எனக்கும் மனசு இருக்குது, நானும் மனுஷி தான் அப்படிங்கிற மாதிரி நானும் நிறைய கவலைப்படுவேன். பட் எனக்கு என்னுடைய கவலைகளை கேட்குறதுக்கு எனக்கு எந்த சொந்த பந்தங்களும் கிடையாது. அப்படிங்கிறதுனால என்னுடைய கவலைகளை நானே வச்சுப்பேன். அவங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை யார்கிட்டயோ போய் சொல்லணும்னு வைங்களேன், அவங்க அதுக்கு மேலே ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ தான் தோணுச்சே, நம்ம கஷ்டம் எவ்வளோ பரவாயில்ல, இவன் நம்மளை விட கஷ்டப்படுற, ஆண்டவனே அந்த பிள்ளையை நல்லாக்கி கொடு. அப்படித்தான் நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம படுற கஷ்டம் எதுவுமே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க அழுகிறத ஃபீல் பண்ணுறதை யாராலும் பார்க்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனசு என்ன நினைக்க தெரியுமா? நம்ம இல்லைன்னா என்ன, நம்ம இல்லைன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி நம்ம மானங்கட்ட மைண்டு சொல்லும். ஆனால் அந்த மைண்டு சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இதே மைண்டு தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் பரவாயில்லையே, நம்மளால கூட இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லும். ஸோ மைண்டு சொல்கிறதே எப்போவுமே எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும், நம்பாதீங்க. இந்த மாதிரி முதல்ல முடிவெடுக்கிறதே அது பெரிய பெரிய தப்பு. ஸோ மனசுன்னு இருந்தால் கவலைகள் வரத்தான் செய்யும், ஓவர் திங்கிங் இருக்கத்தான் செய்யும். பட் நம்ம அதுக்குள்ளே இல்லாமல் எப்படி அதுலேருந்து வெளில வரும் அப்படிங்கிறது தான் மேஜிக் சொல்லுவாங்களா. நம்ம இல்லைன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டிங்க. ஏன்னா நம்ம இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி யாருமே யோசிக்க போகிறதில்ல. கொஞ்ச
நாள் கவலைப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்மள வந்து 10ஓட 11ஆ நெனச்சு மறந்துருவாங்க. ஸோ நம்ம நல்லா இருந்தா, நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டும் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம புருஷன் நல்லா இருக்கணும்னா, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியமா நம்ம புள்ளைங்களுக்காக நம்ம இருக்கணும். அதுங்கள வளர்த்து, ஆளாக்கி, அதுங்கள ஒரு நிலைமைக்கு விடுற வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும். அது வரைக்கும் இந்த மைண்ட் சொல்றத கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. இந்த மாரி சொல்றதெல்லாம் பொய்யி. ஸோ, அதனால அத எல்லாத்தையுமே நிப்பாட்டிருங்க. நம்ம இருந்தாலும், இல்லாட்டாலும் யாருக்கும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க கண்டிப்பா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு நினைங்க. நீங்க டயர்டாவே இருக்கலாம், உடைஞ்சிருக்கலாம். ஆனா எதுவுமே முடிஞ்சு போகல. ஸோ, கண்டிப்பா திரும்ப வருவான். நம்ம கபாலி அண்ணன் டயலாக் தான். கபாலின்னு கூப்பிட்டோன்னே, "சொல்லுங்க எஜமா" அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சுக்கிட்டு இருக்க மாரி இல்ல. "கபாலிடா" அப்படின்னு நம்ம நிக்கணும், கெத்த காட்டணும். ஸோ, கண்டிப்பா திரும்ப வருவான். எப்படி போனோமோ, அத விட பல மடங்கு சீக்கிரமா திரும்பி வருவேன்னு சொல்லு. "கபாலிடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்கணும். எல்லாத்துக்கும் கவலைப்பட்டதுனால ஏதாவது நடக்க போதா? ஒண்ணும் நடக்க போறதில்ல. முக்கியமா என்ன நடக்கும்? முடி வேணா நரைக்கும். நம்ம உடம்பு கெட்டு போகும். இதெல்லாம் கெட்டு போனா என்ன ஆகும்? இப்ப 35 வயசுல இருக்கிறவங்க 45 வயசு மாரி தெரிய ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்க தாங்க மோட்டிவேட் பண்ணணும். அப்படி உங்கள மோட்டிவேட் பண்ண உங்களால முடியலையா? வாங்க நம்ம சேனலுக்கு மை விளாக் டைம் சொல்லிட்டு போட்டடிங்க. உங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் தேவையோ அத்தனையும் அள்ளி தொளிக்கைக்கு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தாரேன். சரியா? இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஸோ, அதனால ஒரு நாள் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு நீங்க நம்பணும். நீங்க இப்ப எந்த இடத்துல அழுதுட்டு இருக்கீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கங்கடா. நான் வந்து காமெடியா சொல்லல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்ப எந்த இடத்துல அழுதுட்டு நிக்கிறீங்களோ, அதே இடத்துல தில்லா கெத்தா ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டு நிக்கிற நாள் வரும். அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். உலகம் உருண்டன்னு சும்மாவா சொன்னாங்க? இன்னைக்கு இப்படி இருக்கிறது நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ, கவலையே படாதீங்க. ஒரு நாள் நாமளே நெனைப்போம், "ச்சே! இதெல்லாம் போட்டு நம்ம கவலைப்பட்டுருக்கோமா?" அப்படின்னு நெனச்சு நம்ம சிரிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள்ல அசால்ட்டா தெரியும். நான் இத கூட அசால்ட்டா கடந்து வந்துட்டேன்டா. வெல் டன் மை சோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே பெருமையா நெனைக்கிற நாள் வரும். அதுவரைக்கும் தயவு செஞ்சு உங்கள நீங்களே வெறுத்துறாதீங்க. உங்க மனச கொஞ்சம் அமைதியா வைங்க. "டேய் கொஞ்சம் பொறுடா, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோடா. கண்டிப்பா நம்மளும் நல்ல நிலைமைக்கு வருவோடான்ட்டு" நம்ம மனச தேத்த வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாருமே நம்மள புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல. யார் புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியலன்னா என்ன? நம்ம ஒழுங்கா இருக்கோமா? நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் நெறைய இருக்கணும். அவ்வளோதான்டா. மத்த யாரு என்னன்னும் பண்ணிட்டு போங்க. எனக்கு அது தேவையே இல்ல அப்படின்னு சொல்லுங்க. சோகங்கள் வேண்டாமே. ஓகேவா? வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு வருது, ஞாபகம் வருது. சொல்லட்டா? யாரும் கோவப்படாதீங்கப்பா. எனக்கு தோணுச்சு. அதனால நான் சொல்றேன். சரிங்களா? பாசமும் நல்ல நேசமும் வந்து கூடும் இங்கு, பூசலும் சிறு ஏசலும் தினம்தோறும் உண்டு, அன்பில்லா ஊருக்கு இன்பம் இல்ல, வம்பில்லா வாழ்க்கை என்றால் துன்பம் இல்ல, கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் ஆறப்போடு, ஆரோடும் ஊரை பார்த்து டேரா போடு. நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு. எனக்கு என்னமோ இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாளாவே அந்த கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் ஆறப்போடு அந்த லைனுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு. சரி சாரிப்பா. இந்த பாட்டெல்லாம் படிச்சு நம்மள வந்து கடுப்பேத்துறாளே, இவளோட வீடியோ எதுக்குள்ள பார்க்க வந்தோம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. தோணுச்சு படிச்சுட்டேன். சாரி. சரிங்களா? சரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம உங்கள சந்திக்கிறேன். டாடா பை மா.